ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாங்கள் போன வாரம் திருச்செந்தூர் போயிருந்தோம். காலையிலேயே போய் கடலில் ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக குளியல். அலை நல்லா பெரிய பெரிய அலையாக வந்தது. ஆளுயிர் அலையெல்லாம் வந்தது. அதில் குதிச்சு நீச்சல் அடிச்சு விளாண்டோம். குளிச்சு முடிச்சு நம்ம கடற்கரைக்கு வந்தால் 2 கம்பை வச்சு ஒரு கயிற்றை கட்டி குட்டி பொண்ணு நட்டமாக நின்று ஆடிட்டு இருந்தா. சரி, அவ ரொம்ப சின்ன பொண்ணு, இறங்கிடுவா பொழுக்கு விளையாடுதான்ட்டு நினச்சிட்டு போனா. 1 மணி நேரத்துக்கு மேலே கயிற்றுல நின்று ஒரே ஆட்டம். அதை பார்த்து எல்லாரும் அவங்களுக்கு காசு போட்டாங்க. எதுக்கு இப்படி ஆடுதாங்க, இவங்க யாருன்னு எங்கள் அப்பாட்ட கேட்டேன். இவங்க வட மாநிலத்தை சேர்ந்தவங்களாம். அவங்க அண்ணன் கூட இருந்து கொட்டடிக்காரு. அவங்க அம்மா நிழல்ல நின்று அதுவும் கிடந்து தாளம் போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த குட்டி பொண்ணு வேகாத வெயில்ல கயிற்றுல நடந்துட்டு இருக்கு. இவங்களாம் நாடோடிகளாம். சொந்தமா வீடு எதுவுமே கிடையாதாம். இவங்களுக்கு தொழிலே ஊரா போய் கூத்தாடி பொழைக்கலாம். பள்ளிக்கூடமே போக மாட்டாங்களாம். சின்ன பிள்ளையில இருக்கும் போது இப்படி கயிற்று மேல நடக்க பழக்கப்படுத்திடுவாங்களாம். அதை பார்த்துட்டு யாரோ காசு போட்டாங்கன்னா அதை தான் அவங்க வருமானமாக எடுத்து காசு போட்டு சாப்பாடுவாங்களாம். சரி, எப்படி இந்த கயிற்று மேலே கீழே விழாமல் நடக்க முடியுதுன்னு கேட்டேன். அதுக்கு காரணம் அவங்க கையில் வச்சிருக்க கம்பு தானா. நீளமான கம்பை நடுசுக்குள்ள சமமாக பிடிச்சிக்கிட்டாங்க. எந்த பக்கம் சாயிறாங்களோ அந்த பக்கம் கம்பை மேலே தூக்குவாங்க. அந்த கம்போட இன்னொரு பக்கம் வெட்டி அவங்களுக்கு சாய விடாமல் தடுத்துரும். அப்படி எந்த பக்கம் சாய்றாங்களோ அந்த பக்கம் கம்பை மேலே தூக்குவாங்க. இதை 2 பக்கமும் மாற்றி செய்வாங்க. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ரொம்ப மைனூட்டாக செய்வாங்க. அதனால தான் அவங்களால கயிற்று மேலே ஆட முடியுது, குதிக்க முடியுது. இது ஒரு அறிவியல் உண்மை. ஆனால் இது அறிவியல்ங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியாது. எல்லாம் இந்த ஒரு சான் வயிற்றுக்காக தான். அந்த காலத்துல நல்ல நேரம் இங்க படத்துல எம்ஜிஆர் பிடிச்சிருக்காரு. வயிற்றுக்காக மனுஷன் இங்க கயிற்றுல ஆடுதான் பாரு, ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கு. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்ச கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க.